பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சொத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கால்வெட்டி பழியாக பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சொத்திருக்கிறேன். இன்றைக்கு அநேக நாடுகள், தேசம், ஊருக்கு, கிராமம், எல்லா இடங்களிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன பண்ணியிருப்பாங்க, அநேக பேர் கொண்டாடி இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாளிலே நாமும் கூட இந்த ஜீசஸ் சைட்டு கால் வழியாக சில வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் குருத்தோலை குறித்து நம்ம அவருடைய எப்படி சொல்கிறது, ஓசன்னா என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்ற பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, இயேசு அந்த எருசலேமுக்கு வரார் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோடுகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்களாம். ஓசன்னா அப்படி என்றால் என்னன்னா, ரட்சிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தமாம். ஓசன்னா என்றால் காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தமாம், ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, இந்த ஓசன்னா என்ற வார்த்தைக்கு இவ்வளோ ஒரு பதம், காப்பாற்று. நம்ம இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மளுக்கு ஐயோ இதுலேருந்து காப்பாற்ற மாட்டாங்களா, இதுலேருந்து விடுவிக்க மாட்டாங்களா, இதுலேருந்து ஒரு விடிவு காலம் வராதா, இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்காதா என்று நிறைய ஜனங்களுக்கு இந்த ஓசன்னா எப்படி இருக்கிறாரு, ரட்சகராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், அல்லாமலும் சீயோன் குமாரத்தையே பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனாராம். பிரியமானவர்களே, சொல்கிறாரு, ஓ சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, இதோ நான் வருகிறேன், அது எப்படி இருக்கிறேன், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அது எழுதி இருக்கிற பிரகாரமாகவே அது என்ன பண்ணுதான் நடந்துச்சான். அது தீர்க்க தரிசனம். சகரியா 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மறைப்பொருளாக சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே அவர் கழுதையின் மேல் அவர் என்ன பண்ணுவார், வருவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அந்த தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்து 33வது வயதில் இது நிறைவேறுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு, ஓ இவ்வளோ காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா, இவ்வளோ காலமாக இதில் ஒரு விடுதலை இல்லையா, இவ்வளோ காலமாக இதில் கட்டுண்டவர்களாக இருக்கிறீங்களா, இவ்வளோ காலமாக நீங்கள் வியாதியில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரரே பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் குட்டியின் மேல் வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிறகு இதோ நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இதோ வருகிறேன். இப்போ ஒரு குழந்தை ஓடுகிறது, எங்கேயோ ஒரு ஆபத்தை நோக்கி ஓடுகிறது. தாய் பார்த்துட்டு ஓடுறாங்க, குண்டு குண்டுன்னு ஓடுறாங்க, இதோ வந்துட்டேன்னு சொல்லி ஓடுவாங்க இல்லையா. அப்போது காப்பாற்றின பிறகுதான் அதில் ஒரு முழுமை இருக்கிறது. அதே போல தான் அவர் இதோ வருகிறேன், எப்படி பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் குட்டி மேல் ஏறி வருகிறார் எழுதியிருக்கிற பிரகாரமே. பிரியமானவர்களே, அப்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, கழுது குட்டியின் மேலே இதோ வருகிறேன், பயப்படாதே, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீங்க, யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறீங்க, யாரெல்லாம் பல விதமான பாவத்தில் இருக்கிறீர்கள், அவர் சொல்லுகிறார் பயப்படாதே, அவர் சொல்லுகிறார் பயப்படாதே என்று. பிரியமானவர்களே, அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை, மாறாக அவர் சிலுவை சுமந்து தன் ஜீவனை தந்து ரத்தம் சிந்தினார். அப்பொழுதுதான் அந்த பயப்படாது என்ற வார்த்தைக்கு முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுத்து அவர் மரித்தார். பிரியமானவர்களே, அவர் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் அப்படி என் பாவத்தை தீர்க்க முடியாத ஒரு காரியத்தில் நிற்கிறேனே என்று அவர்கள் பார்த்தார்கள். அன்ற இன்றைக்கு நம்ம அது செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஓசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம், கர்த்தர் ரட்சகர் என்ற அர்த்தம், விடுவிக்கிறவர் என்ற அர்த்தமாம். இன்றைக்கி விடுவித்தவரை குறித்து அறிவில்லாமல் அநேக ஜனங்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் விடுவித்து இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்தவர்களாக நாம் இருப்போமானால் எத்தனை பாக்கியம், எத்தனை சந்தோஷம். பிரியமானவர்களே,
அப்போ நம்ம அறிந்து நமக்குள்ளேயே வைத்து கொள்ளவா இந்த ஓசன்னா என்று நம்ம ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறோம்? அல்ல அல்ல, இந்த உலகமே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து அங்கங்கங்கே என்ன பண்ணுறது, குருத்தோலை பிடித்து கொண்டு சுற்றி அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களை, இது நிமித்தம் அவரை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது பயப்படாதே சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே. பயந்து கொண்டு இருக்கிற அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர் துணையாக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறார், ஓசன்னாவாக இருக்கிறார், அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார், அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, சிலுவையிலே வெற்றி சிறந்து பரலோக ராஜ்யத்தை திறந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, அவர் செய்து முடித்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நாம் தாய் தகப்பனை நம்ம தாய் தகப்பன் நமக்கு இந்த உலகத்தில் பெற்றெடுத்திருக்காரு. இதை பார்க்கும்படியே அந்த உலகத்தில் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, பெற்றெடுத்திருக்கிறார். ஆனால் இயேசுவோ சிலுவையிலே நம்மளை பெற்றெடுத்தாராம். ஏன் தெரியுங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது. தாயின் தகப்பன் இந்த உலகத்துக்கு நம்மளை தந்திருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு தாய் தகப்பனால் கண்டிப்பாக கொண்டு போகவே முடியாது. பிரியமானவர்களே, சிலுவைக்கு முன்னாடி அவர் சொன்ன பயப்படாது என்ற வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார். பிரியமானவர்களே, சிலுவையிலே அந்த சிலுவையை அவர் சுமந்து வெற்றி சிறந்ததனாலே பரலோக ராஜ்யம் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு வேண்டுமா அந்த பரலோக ராஜ்யம்? உங்களுக்கு வேண்டுமா அந்த ரட்சிப்பு? உங்களுக்கு வேண்டுமா சுகம்? உங்களுக்கு வேண்டுமா பாவ சாபத்திலிருந்து மன்னிப்பு? ஓசன்னாவை கூப்பிடுங்கள், கண்டிப்பாக இயேசு உங்களை காப்பாற்றுவார். ஓசன்னாவை கூப்பிடுங்கள், இயேசு உங்களை காப்பாற்றுவார். ஓசன்னா என்று கூப்பிடும் பொழுது பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு காமித்து கூட்டி கொண்டு போகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தை வசனங்கள் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும், நீங்கள் இது யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.